நல்லா இருக்கீங்களா? ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிலும் அதன் முடிவே முக்கியம் என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த கடைசி செஷன் அதுதான் அதிக ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கடைசி செஷன் இருக்கிறதுலே அதிக ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சாச்சா? பேசி முடிச்சாச்சா? சரி, நாம் இப்போது கொஞ்சம் பயபக்தியான ஒரு மூடுக்கு வருவோம். ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். ஒரு மணி நேரம் ஏன்னா கேட்கறது தான் கஷ்டம், பேசுறது சுலபம். அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். லாமெண்டேஷன் 3:27. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. பழைய ஏற்பாட்டில் 955 பக்கம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 955 பக்கம் பழைய ஏற்பாட்டில். எல்லாரும் சொல்லுங்க, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயம் அப்படின்னா நீங்க எல்லாம் இளம் பிராயத்தில் இருக்கீங்க. பைபிளின் படி பார்த்தா 40 வயசு வரைக்கும் இளம் பிராயம்தான். அதனால அப்படி பார்த்தா நான் மட்டும்தான் அதில் இல்லை போல இருக்கு. எங்கடா 1-2 பேர் எல்லாரும் இளம் பிராயத்தில் தான் இருக்கீங்க. இளம் பிராயத்தில் எப்படி இருப்பது நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோன்னா, ஜாலியாக இருக்கணும். இந்த வாலிப வயசில் எப்படி இருக்கணும்? என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்க முடியாது என்று நாம் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இளம் பிராயத்தில் தான் கஷ்டப்பட வேண்டும். நமக்குள்ள தப்பான ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்ன மைண்ட் செட்டு? ஆமா, என்ன காலேஜ் அப்படின்னாலே என்னதுதான்? என்ஜாய் என்ஜாய். எப்படா அந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சு காலேஜுக்கு போறோம்னு சிலர் நினைப்பாங்க. எதுக்குன்னா அங்க போனா என்ன செய்யலாம்? இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எப்படினாலும் நுகத்தை சுமந்துதான் ஆக வேண்டும். அதை நீ இளம் பிராயத்தில் சுமக்க போறியா, நடுத்தர வயசுல சுமக்க போறியா, 60 வயசுக்கு மேல சுமக்க போறியா? அதுதான் இப்ப கேள்வி. மனுஷனா ஒருத்தன் பிறந்து விட்டால் நிச்சயமாய் அவன் நுகத்தை சுமக்க வேண்டும். நுகம்னா என்ன தெரியுமா? பாரம். என்ன பாரம் தெரியுமா? இப்போ இந்த பாக்ஸை தூக்கி தலை மேல வைக்கிறேன்னு வைங்க, நீங்க என்ன செய்வீங்க? கீழே போட்டுருவீங்களா? எங்க வேணா நீங்க தூக்கிட்டு போறதா இருந்தா தூக்கிட்டு போலாம் இல்லையா? சொல்லிடுறேன், இந்த பாரத்தை தலையில மட்டும் வச்சுக்கோ, எங்க வேணா போன்றேன். நீங்க அது எங்க பாரம் தான் இருக்கு. பாரத்துக்கும் நுகத்துக்கும் உள்ள வித்தியாசம். பாரம் அது தூக்கி நீங்க தான் சுமக்கணும், அது உங்களை அழுத்த தான் செய்யும். ஆனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க எங்க வேணா என்ன செய்யலாம்? போகலாம். ஆனா இந்த நுகம் இருக்குல்ல, உங்க இஷ்டத்துக்கு நீங்க போக முடியாது. மாட்டு வண்டியில மாட்டுக்குடைய கழுத்துல ஒரு கட்டையை மாட்டுறாங்கல்ல, எத்தனை பேர் மாட்டு வண்டியை பார்த்துருக்கீங்க? ஆமா, ஏன்னா சில டவுன் பிள்ளைங்க மாட்டு வண்டியெல்லாம் பார்த்ததில்லை. இந்த மாட்டு வண்டிக்கு மாட்டுல அந்த மாட்டு வண்டியில பூட்டுகிறார்கள் அல்லவா?
அது கழுத்தில் ஒரு பெரிய கட்டை என்ன செய்வாங்க, வச்சு கட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் நுகம், யோக். அந்த மாட்டு வண்டியில் மனுஷன் மட்டுமா உட்காருவான்? என்னெல்லாம் உட்காரும்? மூடை, அரிசி மூட்டை, அந்த மூட்டை, என்னென்ன சரக்கு உண்டோ எல்லா பாரமும் அந்த மாட்டு வண்டியில் ஏறும். அந்த பாரத்தை அந்த மாடு என்ன செய்யணும்? இழுக்கணும். இழுக்கிறது மட்டும் இல்லை, வேகமாக ஓடணும். இழுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? மாடாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஆமாம், அதை இழுத்துட்டு ஓடணும். அது வேற அடிப்பான். மாட்டு வண்டி ஓட்டுறவன் என்ன செய்வான்? அடிப்பான். ஒரு தார்குச்சி வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? தார்குச்சை கம்பை வச்சு அடிக்கிறது மட்டுமில்ல, அதில் ஒரு சின்ன ஆணி மாதிரி இருக்கும். ஒரு குச்சியில் ஒரு சின்ன ஆணி மாதிரி இருக்கும். அதை வச்சு என்ன செய்வான்? குத்துவான். தார்குச்சின்னு பேர். குத்துவான். ஆணி மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி. அதை வச்சு குத்துவான். ஆனா சில மாடை பார்த்தீங்கன்னா ரோட்ல அலையும், பார்த்துருக்கீங்களா? அது ஆறு அடிச்சாலும் கண்டுக்காது. என்ன அது என்ன பண்ணாலும். மெட்ராஸில் சில எரும மாடு உண்டு. அவன் பஸ்ஸுக்காரன் என்ன பண்ணுவானா, ஹார்ன் அடிச்சு பார்ப்பான், அது நகராது. அப்புறம் கிட்ட போய் என்ன பண்ணுவான், ஒரு முட்டுவான். ரொம்ப வேகமாக முட்டினா பிரச்சனை ஆயிரும்னு பிரேக் போட்டு கிட்ட போய் இந்த எரும மாட்டை ஒரு முட்டின பிறகு தான் அதுக்கு ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருக்கும். திரும்பி பார்ப்போம், ஓ ஒரு பஸ் ஒன்று நிற்குது அப்படின்னு கொஞ்சம் லேசாக நகர்ந்து வழி விடும். சில மாடுங்க பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அங்கே ஓடும், இங்கே ஓடும், வீட்டுக்கும் போகாது. செவுத்துல ஒட்டி இருக்கிற போஸ்டரை கடிச்சு தின்னுட்டு, ஆமா இஷ்டத்துக்கு ஓடும், ஆடும். ஆனா எந்த மாடா இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், வண்டியில பூட்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு ஓடலாம், ஆடலாம், பாடலாம். ஆனா மனிதன் என்று ஒருவன் பிறந்து விட்டால் நிச்சயமா ஒரு காலகட்டத்தில் அவன் நுகத்தை சுமந்துதான் ஆக வேண்டும். நுகம்னா என்ன? பாரம். இங்க போட்டிருக்கு, பின்னால நீங்க படிப்பீங்கன்னா புலம்பல் 3 படிங்க, 30 படிங்க. 3:30 புலம்பல். தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. 31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. போதும். நுகம்னா என்ன? அடி வாங்கிறது. நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் ஒரு அடி கூட வாங்கலன்னு சொல்றவங்க இருந்தா கை உயர்த்தி காட்டுங்க. அப்பாட்டையோ அம்மாட்டையோ வாத்தியார்கிட்டையோ யாருக்கிட்டையும் ஒரு அடி கூட வாங்கினதில்லைன்ற ஆள் கையை உயர்த்தி காட்டுங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க பின்னால அடி வாங்குவீங்க. ஆமா, தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 40 வயசுக்குள்ள எல்லா அடியும் வாங்கிடணும். அம்மாட்ட அடி வாங்கணும், அப்பாட்ட அடி வாங்கிறது, வாத்தியார்கிட்ட அடி வாங்கிறது, டீச்சர்கிட்ட அடி வாங்கிறது. பேசாதங்கம்மா, இங்க பேசுங்க. இங்க பேசாதீங்க. பேசாம இருக்க முடியலன்னா நீங்க கொஞ்சம் பிரிஞ்சு உட்காருங்க நண்பர்கள். அடி. அதுக்கப்புறம் நிந்தை. நிந்தைனா என்ன? நம்மளை பத்தி தப்பா சொல்றது. அவன் ஒரு மோசமானவன், அவன் சரியில்லை, நம்மை பத்தி பொய்யாக சொல்வது. உண்மையை சொல்லிட்டா பரவாயில்ல, நம்மை பத்தி தப்பா பொய்யா சொல்றது நிந்தை. என்னை பத்தி யாரும் இதுவரைக்கும் பொய்யா தப்பா ஒரு வார்த்தை கூட
சொன்னதே இல்லை அப்படின்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுவரை ஒருத்தர் கூட என்னை பற்றி பொய்யா தப்பா ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லை. செய்யாததை செஞ்சிட்டான்னு சொல்லலை, சொல்லாததை சொல்லிட்டான்னு சொல்லலை, ஒன்றுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. இதுவரை உங்களுக்கு நிந்த வரலைன்னா இனிமே வரும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப கொஞ்சம் கைவிட்டுட்டார்னு அர்த்தம். ஆண்டவர் பைபிள்ல போட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இந்த இமைப்பொழுது கைவிடுறது இருக்குல்ல, அது எல்லாரும் வாழ்க்கையிலும் வரும். அது 40 வயசுக்குள்ளே வந்துடுறது நல்லது. 20 வயசுக்குள்ள வந்துட்டுனா ரொம்ப நல்லது. 60 வயசுக்கு மேல ஒருத்தன் நுகத்தை சுமக்கிறானா அவனை மாதிரி பரிதாபமான ஜீவன் இந்த உலகத்திலே கிடையாது. 40 வயசுக்கு மேல நுகத்தை சுமக்கிறதும் கஷ்டம்தான். ஆனா சின்ன வாலிப வயசுலேயே படிக்கிற காலத்திலேயே நுகத்தை சுமப்பது நல்லது. இப்ப சொல்லுங்க, இளம் பிராயத்தில் எல்லாம் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இளம் பிராயத்தில் நான் நுகத்தை சுமப்பது நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னால 40 வயசுக்குள்ள நீங்க நுகத்தை சுமக்காவிட்டால் 40 வயசுக்கு மேல சுமப்பீங்க, அல்லது 60 வயசுக்கு மேல சுமப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பரிதாபம். 60 வயசுக்கு மேல எப்படி இருக்கணும்? நான் ஜெபம் பண்ணேன் சின்ன வயசுல, ஆண்டவரே 55 வயசுல நான் செத்து போயிடணும். விவரம் தெரியாம ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நல்ல வேலையா என் ஜெபத்தை கேட்கல. ஏன் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்கறதில்ல தெரியுமா? இந்த மாதிரி தான் நம்ம ஏடா கூடாவான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா 55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வயசாயிரும், அப்புறம் உடம்பு பலவீனப்பட்டுரும், அதுக்கப்புறம் வருமானம் இருக்குமோ இல்லையோ, பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டும். அதனால 55 வயசுல என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்துட்டாரு. நல்ல வேளையா என் ஜெபத்தை கேட்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால 60 வயசுக்கு மேல எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 60 வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய முழு வாழ்க்கையை எப்படி எடை போட முடியும்? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவனுக்கு 60 வயசு முடிஞ்ச பிறகு அவன் சமாதானமா இருக்கானா, சந்தோஷமா இருக்கானா, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். 20 வயசுல 40 வயசுலலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நுகம் சுமப்பது நல்லது. இப்போ பாருங்க, இன்னொரு பாட்டு உண்டு, பழைய காலத்து பாட்டு. வறுமை கொடியது, அதிலும் இளமையில் வறுமை கொடியது. அது வறுமைனா தரித்திரம். தரித்திரம் ரொம்ப கொடியது. அதுவும் சின்ன வயசுல வாலிப வயசுல என்ன செய்யக்கூடாது? தரித்திரம் வரக்கூடாது. அது ரொம்ப கொடியது என்று உலகத்தான் பாடி வைத்திருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது? இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. இப்போ படிக்கலாம். ஏன்னா இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பது. அதான் இந்த செய்தியின் தலைப்பு. 37ஆம் சங்கீதம் 18-19 இப்போ படிங்க. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆபத்து காலம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லாம இருந்தாலும் ஆபத்து காலம்
எல்லார் வாழ்க்கையிலும் நிச்சயமாக வரும். எந்த மனுஷன் வாழ்க்கையிலும், அவன் கிறிஸ்தவனோ நாத்திகனோ அவிசுவாசியோ துன்மார்க்கனோ சன்மார்க்கனோ, மனுஷனாக பிறந்தாலே எல்லார் வாழ்க்கையிலும் ஆபத்து காலம் வரும். சொல்லுங்க, ஆபத்து காலம். ஆமாம், சத்தமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெல்ல வரும். அப்புறம் சொல்லுங்க, பஞ்சகாலம். எல்லாம் சொல்லுங்க, பஞ்சகாலம். பஞ்சகாலம் அப்படின்றது எல்லார் வாழ்க்கையிலும் வரும். அவன் நாத்திகனோ ஆஸ்திகனோ விசுவாசியோ அவிசுவாசியோ ஆணோ பெண்ணோ அமெரிக்காக்காரனோ இங்கிலாந்துக்காரனோ இந்தியாக்காரனோ ஆப்பிரிக்கனோ சைனாக்காரனோ எவனா இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலும் பஞ்சகாலம் வரும். பஞ்சகாலம்னா என்ன? பணத்துக்கு கஷ்டப்படுற காலம். பைபிளில் பார்த்தீங்கன்னா காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இரவு எல்லாருக்கும் வருகிறதோ, எப்படி பகல் எல்லாருக்கும் வருகிறதோ, சிலர் அந்த இரவை என்ன செய்து கொள்கிறார்கள்? நல்லா விளக்கு போட்டு, நல்லா சோடியம் பேப்பர் லேம்ப் போட்டு, மெர்க்குரி லேம்ப் போட்டு, அதை என்ன செய்கிறார்கள்? வெளிச்சமாக்கி அதில் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் ராத்திரி. சில ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா இப்பவும் கரண்ட் இல்லாத கிராமங்கள், இன்னைக்கும் இந்தியாவில் கரண்ட் இல்லாத கிராமங்கள் உண்டு. நம்ம பிரதமர் அவர்கள் இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறார், நாங்கள் சீக்கிரமாக இந்தியாவின் எல்லா கிராமங்களுக்கும் கரண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கோ ஒரு பெட்ரமாஸ் விளக்கோ அல்லது ஏதோ ஒரு விளக்கை வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு பேட்டரியில் எரியிற விளக்கையே வச்சுக்கிட்டு ராத்திரியை சந்திக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாருக்கும் பகல் வருகிறது. சிலர் என்ன செய்கிறாங்க? ஏர் கண்டிஷனை போட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. வீடு ஏர் கண்டிஷன், கார் ஏர் கண்டிஷன், ஆஃபீஸ் ஏர் கண்டிஷன். அந்த பகலின் வெயில் அவர்களை தாக்காதபடி காத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அந்த வெயிலில் நின்று உழைச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. ஒரே பகல் தான், ஒரே வெயில் தான். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறார்கள்? அதை கையாளுகிறார்கள். அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆபத்து காலம் வரும். எல்லார் வாழ்க்கையிலும் பஞ்சகாலம் வரும். அது 40 வயசுக்கு முன்னாலே வந்து விடுவது நல்லது. 20 வயசுக்கு முன்னால் வந்துடுச்சுன்னா ரொம்ப 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 நல்லது. அது 40 வயசுக்கு மேலே வந்தால் கஷ்டம். 60 வயசுக்கு மேலே வந்தால் அவங்கள போல சபிக்கப்பட்டவங்க உலகத்தில் கிடையவே கிடையாது. பஞ்சகாலம். அப்போஸ்தலருடைய காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆசீர்வாதத்துக்கே இலக்கணம் ஆபிரகாம் தான். ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படியாய் அவர் சிலுவையிலே சாபமானார்னு படிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கே இலக்கணம் ஆபிரகாம். அவனுக்கே பஞ்சம் வந்தது. ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வந்தது. யாக்கோபு யோசேப்பு காலத்தில் பஞ்சம் வந்தது. நியாயாதிபதிகள் காலத்தில் பஞ்சம் வந்தது. ரூத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். எலியா காலத்தில் பஞ்சம் வந்தது. தாவீது காலத்தில் பஞ்சம் வந்தது. எல்லாருடைய வாழ்விலும் பஞ்சம். இப்போ கொரோனா 2 வருஷமா பஞ்சம் இல்லையா? பல பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது, தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது, வேலை பாதிக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் பொதுவாக பஞ்சம் 7 வருஷம் இருக்கும். பொதுவாக அவன் டாட்டாவாக இருந்தாலும் சரிதான், பிர்லாவாக இருந்தாலும் சரிதான், அம்பானி அதானி பில் கேட்ஸ், அவன் எவனாக இருந்தாலும் சரிதான். அப்புறம் நேற்று என்னென்னமோ பேர் சொன்னாங்க ஸ்கிட்டு போடும்போது, அது எவனாக இருந்தாலும் சரி, அந்த பேராக இருந்தாலும் சரிதான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் 7 வருஷம், சிலருக்கு 3 வருஷம் வரும். பஞ்சகாலம் நிச்சயமாய் வரும். எங்க அப்பா ஒரு சென்னையில் ஒரு மொத்த வியாபாரி. எங்க அப்பா குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். இன்றைக்கும் எங்கள் கிராமத்தில், எங்க சொந்த ஊரில் எங்க குடும்பம் தான் புகழ்பெற்ற குடும்பம். ஏன்னா அந்த நாட்களில் எங்க குடும்பம் தான் வசதியான குடும்பம். கிராமத்திலேயே நாங்கள் சென்னையிலே எங்கள் அப்பாலாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு கிராமத்தையே அவர்கள், எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து விலைக்கு வாங்கினாங்க. கோர்ட்டில் வாடகை ஏலத்துக்கு எடுத்தாங்க ஒரு கிராமத்தையே. மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் கடற்கரையில் இருக்கிற வட நெம்மேலி என்கிற ஒரு கிராமம். முதல்ல பண்ண அங்கே தான் இருக்குது. அந்த கிராமத்தையே அவர் சொந்தமாக வாங்கினார்கள் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும்.
சென்னை பட்டணத்தினுடைய மைய பகுதியில் பல கட்டடங்கள் அவர் சொந்தமாக வாங்கினார்கள். வசதியான குடும்பம் எங்கள் அப்பா குடும்பம். எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, அவர்கள் திருமணமாகும்போது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய அண்ணனுக்கும் அக்காவுக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொஞ்சம் பணம் மட்டும் வாங்கி எழுதி கொடுத்து விட்டார்கள் எல்லாவற்றையும். ஊரில் மட்டும் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த பணத்தை வைத்து அவர்கள் கொஞ்சம் இடத்த, சுமார் 30 ஏக்கர் இடத்த அதே மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் கடற்கரையில் வாங்கினாங்க. எங்கள் அப்பா ஒரு மொத்த வியாபாரி. அதனால் எங்களுக்கு பணத்துக்கு ஒரு நாளும் கஷ்டம் வந்ததே கிடையாது. நாங்கள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தோம். நல்ல ஒரு நிலையில் எங்கள் உறவினர்கள்லேயே அகஸ்டின் ஜெபக்குமார் கூட சொன்னார் ஒரு தடவை, நம்ம குடும்பத்திலே பணக்காரி உங்கள் அம்மா தாண்டா, உங்கள் அம்மாவுடைய வீடை விட நான் பெரிய வீட்டில் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாருன்னு அவர் சொன்னார். ஒரு தடவை என்கிட்ட சொன்னார். எங்கள் குடும்பத்திலேயே உறவினர்கள் நடுவிலேயே பணக்காரி ஒரு நல்ல வசதியான நிலையில் இருந்தது எங்கள் அப்பா தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த போது தொழிலில் அந்த தொழில் கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. விறகு சவுக்கு கம்பி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் கொஞ்சம் அது வழக்கு உபயோகம் குறைந்து விட்டது. அதனுடைய மார்க்கெட்டை சென்னையின் மையப்பகுதியிலிருந்து புறநகருக்கு மாற்றினாங்க. தொழில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. எங்கள் அப்பா தொழில் பாதிக்கப்பட்டது. சொத்துக்கள்லாம் அப்படியே இருந்துச்சு, ஆனால் வருமானம் குறைந்து விட்டது. எங்கள் அம்மா அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க, தன்னுடைய நகையெல்லாம் விற்று ஒரு வீடு வாங்கினாங்க. சென்னை தாம்பரத்தில் ஒரு வீடு வாங்கினாங்க. பெரிய அளவுக்கு கட்டாவிட்டாலும் ஓரளவுக்கு வீடு ஒன்றை கட்டினார்கள். அதனால் எங்கள் அம்மாவினுடைய நகையை வச்சு எங்கள் அப்பாவுடைய தொழிலை தாங்க முடியலை. ஏன்னா நகையெல்லாம் அவங்க வீடு ஆக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய சொந்த வீடு கட்டியாச்சு. பெரிய அளவு கட்டலை, சிறிய அளவு தான் கட்டியிருக்கு. எங்கள் அப்பா தொழில் வருமானம் சரியில்லை. சொத்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த சொத்துலேருந்து வருமானம் கிடையாது. ஏராளமான சொத்துக்கள் எங்கள் அப்பாவுக்கு உண்டு. ரொம்ப கஷ்டம், வீட்டில் ரொம்ப கஷ்டம். அடிப்படை தேவைகள் தான், ரொம்ப அடிப்படை தேவைகள் தான். எங்கள் வீட்டில் நாங்கள் 8 பேர். 2 அக்கா மாதிரி திருமணம் செய்து கொடுத்து விட்டோம். அதில் கொஞ்சம் நிறைய பணம் அதில் போயிடுச்சு. 2 அக்கா மாதிரி திருமணம் செய்து கொடுத்ததில். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து 4 வருஷம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்ததை பற்றி நேற்று நான் சொன்னேன். இதெல்லாம் சேர்ந்து தொழிலும் படுத்து விட்டது. அதனால் நான் சொன்ன பஞ்சக்காலம் எல்லார் வாழ்க்கையிலும் வரும். அப்போதும் எங்கள் குடும்பத்தில் பஞ்சகாலம் வந்த போதும் 1985ஆம் ஆண்டு கணக்கில் 20 லட்சம் ரூபாய் சொத்து எங்கள் அப்பாவுக்கு உண்டு. இன்றைக்கு கணக்கு போட்டால் 1 ஏக்கர் 10 கோடி ரூபாய், 30 ஏக்கர் 300 கோடி ரூபாய். இன்றைக்கு மதிப்புக்கு அந்த சொத்தின் மதிப்பு 300 கோடி ரூபாய். அன்றைக்கு மதிப்புக்கு 20 லட்சம் ரூபாய் சொத்து இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை, வருமானம் இல்லை. இப்போ எனக்கு அப்போ 2 பேண்ட் தான் இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய கல்லூரியை முடித்து விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை நீ வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய், உன்னுடைய வருமானம் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆண்டவர் திட்டமாய் பேசினார், இல்லை நீ ஊழியத்துக்கு வரணும்னு. அப்புறம் எங்கள் அம்மாவோடு பேசினார். எங்கள் அம்மாவோடு ஆண்டவர் நேரடியாக பேசினார். எங்கள் அம்மா அப்புறம் ஊழியத்துக்கு என்னை விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா நீ ஊழியத்துக்கு போ, நீ ஊழியத்துக்கு போனால் தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். எனக்கு 2 பேண்ட்டு தான் இருக்குது. எனக்கு 2 பேண்ட் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த 2 பேண்ட்டை தான் துவச்சி அயன் பண்ணி நான் மேடைகளில் நிற்க வேண்டும். நான் ஊழியம் செய்த அந்த சபையினுடைய தலைமை அகம் பிரான்சில் இருக்கிறது. கிளைகள் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் உண்டு. பல்வேறு நாடுகளிலிருந்து பிரசங்கியார்கள் வருவார்கள். அவர்களுக்கு நான் தான் மொழிபெயர்ப்பேன். மேடையில் நான் தான் நின்று மொழிபெயர்ப்பேன் பெரிய பெரிய பிரசங்கியார்களுக்கு. அந்த 2 பேண்ட்டை தான் மாற்றி போடுவேன். ஒரு நாளில் நான் பேண்ட்டை அயன் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் வீட்டில் இருந்து
நான் அதனால தான் இப்போ அயனே பண்ணுறதில்ல. பேண்ட் வந்து எரிஞ்சிடுச்சு. அவசரமாக கூட்டத்துக்கு புறப்பட்டு இருக்கிறோம். நான் இல்லைன்னா கூட்டம் நடக்காது. ஏன்னா நான் இல்லைன்னா டிரான்ஸ்லேட் பண்ண ஆளு கிடையாது. ஏன்னா அமெரிக்காக்காரன் வேற மாதிரி பேசுவான், வாய்க்குள்ளே பேசுவான். ஒவ்வொருத்தன் இங்கிலீஷ் ஒரு மாதிரி பேசுவான். இங்கிலீஷும் தெரியணும், பைபிளும் தெரியணும். எங்கள் பாஸ்டர், எங்களுடைய தலைமை பாஸ்டர் வந்து அவருக்கே வேற பேண்ட் இல்லையான்னு அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். ஏன்னா அவர் பேண்ட்டை எனக்கு கொடுக்க முடியாது. நான் அப்போ நான் எலும்பும் தோளுமா இருப்பேன், ஒல்லியா. எங்கள் பாஸ்டர் நல்லா மப்பு மந்தாரமாக இருப்பார். அவர் பேண்ட்டு 2 பாதி தான், எனக்கு பாதி இருந்தால் போதும். அதனால் அவருக்கு என்ன செய்யறதுனே தெரில. அப்புறம் அவர் என் தம்பியை வரவழைச்சார். என் தம்பி பேண்ட் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், என்னோட 2 வயசு சின்னவன். அவனுடைய பேண்ட்டை போட்டுட்டு தான் நான் கூட்டத்துக்கு போனேன். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, அன்றைய மதிப்புக்கு 20 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தும் பஞ்சத்தில் நாங்கள் இருந்தோம். ஒரு பேண்ட்டு எரிந்து போனதுனால போடுறதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு 2 பேண்ட்டு தான் இருக்குன்னு எங்கே தெரிஞ்சதுனால அப்புறம் ஆண்டவரும் கிரியை செய்தார். அப்புறம் பேண்ட்டு வந்துச்சு. இப்போ எத்தனை பேண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் நினச்சா தினம் ஒரு பேண்ட்டு கூட எடுக்க முடியும். எங்கள் வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு துணி கடை வைக்கலாம், சின்ன துணி கடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய துணி கொஞ்சம் மகத்தான் இருக்கும் முதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அது யாராக இருந்தாலும், நீங்கள் பெரிய விசுவாசியாக இருந்தாலும், பரிசுத்தவானாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், உங்கள் குடும்பம் ஜமீன்தார் குடும்பமாக இருந்தாலும் 7 வருஷம், குறைஞ்சபட்சம் 3.5 வருஷமாகிலும் பஞ்ச காலத்தை நீங்கள் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டம் இருக்கலாம். அது கொரோனாவில் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சோ எனக்கு தெரியல. நீங்கள் ஒருவேளை ஹோமில் இருக்கிற பிள்ளைங்க நினைக்கலாம், நான் கஷ்டத்தில் இருக்கேன், ஏன் ஆண்டவர் என்ன இப்படி கஷ்டத்தில் வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறது எதுக்குன்னா, பிற்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான். பிற்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அது 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே வராதபடி இப்போதே அதை அனுமதித்து விடுகிறார். ஆபத்து காலத்து பஞ்ச காலத்தில் அவர் நம்ம என்ன செய்கிறார், பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்புறம் அந்த பஞ்சகாலம் முடிவடைந்தது. அதோட நிறுத்திடக்கூடாதுல்ல, பஞ்சகாலம் முடிவடைந்தது. அப்புறம் எங்கள் அப்பா கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்தார்கள். பஞ்சகாலம் முடிவடைந்தது. அந்த நிலத்தினுடைய சொத்தினுடைய ஒரு கால் பகுதியை அல்லது ஒரு அரைக்கால் பகுதியை விற்று, அதை விற்பதற்கு பல தடைகள். அதை சொல்வதானால் பெரிய கதை சொல்ல வேண்டும். சட்ட தடைகள், நடைமுறை தடைகள், பல தடைகள். அதை விற்று கடன்களை அடைத்து வீடை விரிவாக்கி கட்டி, ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி, எத்தனை பிள்ளைகளோ அத்தனை வீடு கட்டி, அத்தனை வீடு வாங்கி, எல்லாரும் படித்து எல்லாரும் திருமணமாகி இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். பஞ்சகாலம் என்பது, ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்தார். நான் தான் சொன்னேன், 2 பேர் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, 6 பிள்ளைங்க, பெரிய குடும்பம். 5 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் படித்து முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்போ எனக்கு 200 ரூபா சம்பளம். 1986ஆம் ஆண்டு 200 ரூபாய் சம்பளம். ஆனால் ஆண்டவர் இன்று, அதன் பிறகு அந்த காலத்திலேயும் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். அது அற்புதமாக அதிசயமாக ஒரு நாளும் நாங்கள் பட்டினி இருந்ததில்லை, ஒரு நாளும் கஷ்டப்பட்டதில்லை. பேண்ட்டு எரிஞ்சு போனாலும் வேற பேண்ட் வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை திருப்தி ஆக்குகிறார். யாரை திருப்தி ஆக்குகிறார்? உத்தமர்களை. சொல்லுங்க,
உத்தமர்களை. உத்தமர்கள்னா உண்மை உள்ளவர்கள். கர்த்தருக்கு நாம் உண்மையா இருந்தா, வேலை இருக்குதோ இல்லையோ, தொழில் இருக்குதோ இல்லையோ, வருமானம் இருக்குதோ இல்லையோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? திருப்தி ஆக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து காலம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உனக்கு ஆபத்து காலமே வராதுன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு ஆபத்து காலமே வராது என்று பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் இல்லை. ஆபத்து காலம் என்பது அதுவும் 40 வயசுக்கு முன்னாலே வர்றது. எது ஆபத்து காலம் தெரியுமா? உலகத்திலேயே பெரிய ஆபத்து எது தெரியுமா? ஆண்டவர் நம்மை கைவிடுவது. என்னங்க இவ்வளவு நாளா ஆண்டவர் கைவிட மாட்டார்னு பாட்டு பாடி, இவ்வளவு நாளா ஆண்டவர் கைவிட, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்து கொள்வார்லாம் பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு, திடீர்னு வந்து நீங்கள் ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. அதுவும் நாங்கள் புறப்பட்டு போகிற நேரத்தில் சொல்கிறீங்க ஆண்டவர் கைவிடுவார்ன்றீங்க. ஆண்டவர் எப்படி கைவிடுவார் தெரியுமா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது நான் எவ்வளோ? ஒரு நொடி, ஒரு நொடி கூட கிடையாது. இமையை திறந்து மூடுவது என்பது ஒரு நொடியில, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நொடியை விட கொஞ்சம் அதிலையும் குறைவான ஒரு நேரம். அந்த இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது ஒரு டிரைவர் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போறார் மலைப்பாதையில். இமைப்பொழுது அப்படியே ஸ்டீரிங்கை விட்டுட்டாரு, என்ன ஆகும்? கொஞ்சம் குலுங்கி கிளுங்கி கீழெல்லாம் விழாது. இமைப்பொழுது தானே. என்ன ஒரு நொடியில, ஒரு பாதி அரை நொடி ஸ்டீரிங்கை விட்டுட்டாரு, கண்ட்ரோலில் விட்டுட்டாரு. ஒரு அரை நொடி எப்படியோ என்ன ஆகும்? கொஞ்சம் தடங்கு புடங்கு கடங்குன்னு குலுக்கி கிளுக்கி எங்கேயாவது போய் ஒரு வேளை இடிக்கும். இல்லை என்று சொன்னால் எங்கேயாவது ரோட்டை விட்டு இறங்கி அப்படியே எல்லாம் ஆவோன்னு அலறி முன்னால் இருக்க சீட்டில் முட்டி ஏதாவது ஒன்று நடக்கும்ல. சின்னதா பெருசா இல்லை. ஒரு நிமிஷம் விட்டுட்டாருன்னா அப்புறம் கீழே தான் விடும். என்ன, மேலே கொடைக்கானலில் இருக்கிற பஸ்ஸு கீழே பெரிய குளத்தில் இருக்கும். அது ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நொடி, இமைப்பொழுது. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ? ஏன்னா இயேசுநாதருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. இயேசுநாதர் தான் நமக்கு முன்மாதிரி, முழு மனிதன். நமக்கு ஒரு மனிதன் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இயேசுநாதர் தான். அவரும் கைவிடப்பட்டார். அவர் என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதனால ஆண்டவரால கைவிடப்படுகிற ஒரு காரியம்தான் ஆபத்து காலம். ஆபத்து காலத்தை பற்றி பேசுறதா இருந்தால் அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். 107ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 4 விதமான ஆபத்துகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதத்தை கற்க விரும்புகிறவர்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். ஆபத்து காலம் என்பது நம்முடைய உயிரை எடுப்பதற்கு முயற்சி பண்ணும். நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், நான் ஆஸ்மா வியாதியில் கஷ்டப்பட்டேன். 20 வயசு வரை ஆஸ்மாவில் கஷ்டப்பட்டேன். மூச்சு திணறல் அல்லது வீசிங் என்று சொல்லக்கூடிய வியாதியில் கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி மழை காலம் வந்துடுச்சுன்னா என் பாடு பயங்கரம். இருமிக்கிட்டே இருப்பேன், மூச்சு விட முடியாது. இப்போ இந்த நேரம்னா நான் மைக்க பிடிச்சி இப்படி பேச முடியுமா? முடியாது. கேட்க கூட முடியாது உட்கார்ந்து. ஏன்னா இருமலா வரும், மூச்சு வாங்கும். நான் அந்த ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டதுனால என்னுடைய உடல் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், சென்னை பட்டணத்திற்கு ஏதாவது வியாதி வர வேண்டியது இருந்தால் என்னை கேட்டு விட்டு தான் வரும். எனக்கு தான் முதல்ல, எங்களுக்கு தான் வரும். எனக்கு டைஃபாய்டு 2 தடவை வந்திருக்கு. அந்த காலத்தில் டைஃபாய்டு பெரிய வியாதி,
இப்போ டைஃபாய்டு வந்து ரொம்ப சின்ன வியாதி. மலேரியா ஒரு தடவை வந்திருக்கு. அப்புறம் அம்மை, சிக்கன் பாக்ஸ் அம்மை வந்து எனக்கு எப்படி வந்தேன்னா ரொம்ப மோசமாக உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வர. எனக்கு அம்மை வியாதி வந்த போது நான் செத்து போயிடுவேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஆப்பிள் வேணும்னு கேட்டேன். மெத்தை வேணும்னு கேட்டேன். அந்த நாட்கள்லாம் மெத்தையெல்லாம் அந்த நாட்களில் கிடையாது, அதிகமாக பயன்படுத்தலை. அப்புறம் மெத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் கேட்டாங்க, உனக்கு கடைசி ஆசை என்ன? முதல்ல ஆசை என்னன்னு கேட்டாங்க, மெத்தன்னு சொன்னேன். கடைசி ஆசை ஆப்பிளை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்கன்னே. அந்த காலத்தில் மிக்ஸி கிடையாது. நான் சிறுவனாக இருந்தபோது, ஒரு 7-8 வயசாக இருந்தபோது, எல்லா வீடுகள்லையும் மிக்ஸி இருக்காது. ரொம்ப மிக்ஸி என்பதே அபூர்வமான பொருள். அது ஒரு வியாபார பொருள். கடையில் தான் வச்சுருப்பான் ஜூஸ் போட. அப்புறம் கடையில் கொண்டு போய் ஜூஸ் போட்டு கொண்டாந்தாங்க. அதையும் என்னால் குடிக்க முடியல. ஆப்பிள் ஜூஸும் குடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அதுக்கப்புறம் டைஃபாய்டு 2 தடவை வந்துடுச்சு. அப்போவும் எங்கள் அப்பா கேட்டாங்க, கடைசி ஆசை என்னதுன்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டேன். அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெரிய வயசு. எனவே ஆப்பிள் கதையை தினம் வாரம் ஒரு நாள் சொல்லுவாங்க. திருப்பி இன்னொரு கதையை சொல்கிறதுக்கா? வேண்டாம். அதனால் ஆபத்து காலம் வரும், வியாதிகள் வரலாம், விபத்துக்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை உயிரை காப்பாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதே 37ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நம்ம அந்த வசனத்தில், ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, நான் திருப்தி அடைவேன். சொல்லுங்க. பஞ்ச காலம் வரும் நம்ம வாழ்க்கையில். இப்போ கூட உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆபத்து காலம் வரும். முகம் வெட்கப்பட்டு போயிருமோ, உயிர் போயிருமோ என்பது போன்ற சூழ்நிலைகள் வரும். உயிர் பிழைப்பேனோ. ஆனால் ஆண்டவர் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி காப்பார். அதான் ஆபத்து காலம். அதனால இப்போ நீங்க ஆபத்து காலத்தை கடந்து போய் கொண்டிருந்தால், உங்க குடும்பத்தில் யாருக்கோ அது உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா பயப்படாதீங்க. ஆபத்து காலன்றது ஒன்று நிச்சயமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும். இந்த பைபிள் தான் ஒரிஜினல் ஜாதக புஸ்தகம். உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிளை நான் எப்பவுமே ஜாதக புஸ்தகமாக தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஊரில் உடனே ஜாதகம் பார்ப்பாங்க, கட்டம் போடுவாங்க. போட்டு இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, உனக்கு கட்டம் சரியில்லை, உனக்கு 7.5 சனி நடக்கு, உனக்கு ஜென்ம சனி நடக்கு, குரு இங்கேருந்து அங்கே போயிட்டு, கேது ராகு இங்கேருந்து அங்கே போயிட்டு, அதனால் உனக்கு டைம் சரியில்லை. என்ன தம்பி, உனக்கு டைம் சரியில்லையா? சரி, உனக்கு நல்ல நேரம் என்ன, நல்ல நேரம் இப்படியெல்லாம் நம்ம ஊரில் சொல்கிறாங்க. ஆனால் அது பொய், அது டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் ஜாதகம் இதான். ஒரிஜினல் ஜாதகம் நமக்கு எப்போ என்ன நடக்கும், இப்போ ஆபத்து காலம் நடக்குதா, பஞ்ச காலம் நடக்குதா, நல்ல காலங்களும் இருக்கிறது. பைபிளில் நல்ல காலமும் இருக்குது. நீங்கள் படிப்பீங்கன்னா 2 கொரிந்தியர் 6:2 வீட்டில் போய் படித்து பாருங்க. அனுக்கிரக காலம், ரட்சிப்பின் நாள், அது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செழிப்புள்ள காலங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி உள்ள நாட்கள், அதெல்லாம் 60 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே நிறைய வரட்டும். ஆனால் அந்த நுகத்தை சுமப்பது நாம் 40 வயசுலேயே சுமக்கிறது
அதுக்கு உள்ளேயே சுமப்பது நல்லது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 40 வயசு வரைக்கும் மனுஷன் நாய்படாத பாடுபடுவான், அதுக்கப்புறம் பழகிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை. 40 வயசு வரை நீ நாய்படாத பாடுபடுவாய், அதுக்கப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாடு கிடையாது. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். ஆண்டவர் இப்படி தான் நம்மை நடத்துகிறார். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் படிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நான் ஆபத்து காலத்தை பற்றி சொன்னேன். ஆபத்து காலத்தில் தான் நமக்கு என்ன தோணும்? செத்துடலாமான்னு தோணும். செத்துடலாமா, உயிரோட வாழ்கிறத விட செத்துடுறது பரவாயில்ல. சிலர் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவாங்க. நான் 10th பரீட்சையெல்லாம் பற்றி சொல்லலை, +2 பரீட்சையெல்லாம் பற்றி சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் ஆபத்து கிடையாது. நீங்கள் அதை ஆபத்து நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம். நான் வேறு காரியங்களை சொல்கிறேன். வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், வியாதிகள், உயிருக்கு ஆபத்து, உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் என்ன, உயிர் வாழ முடியாது, என் வாழ்க்கையே கசந்து விட்டது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் ஆபத்து காலம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆபத்து காலத்தில் பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார், முகம் வெட்கப்பட்டு போகாதபடி காக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்படுத்தின நாட்கள். சிறுமை, அதற்கு எதிர்ப்பதம் பெருமை. அதாவது சிறுமைனா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அவமானம், நம்மை மனசு நோக பேசுவார்கள், அதுதான் சிறுமை. நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, நல்ல வேலை கிடைக்காது, சிறுமை. சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். துன்பம் எப்போதும் வரும். 40 வயசுக்குள்ள மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. துன்பம் எப்போதும் வரும். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க பக்தியா இருந்தாலே உங்களுக்கு துன்பம் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நீதிமானா இருந்தா 60 வயசுலையும் துன்பம் வரும், 80 வயசுலையும் வரும். ஆனா துன்பத்தின் வருஷங்கள்னு வருஷங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ மழை பெய்யுது. ஏன் மழை பெய்யுது? மழைக்காலம் மழை பெய்யுது. மே மாசம் மழை பெய்யுதா இல்லையா? பெய்யும். மே மாசமும் பெய்யும், ஆடி மாசமும் மழை பெய்யும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். மழை காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யும் இல்லை, மழை காலத்தில் நிறைய பெய்யும், வெயில் காலத்தில் கொஞ்சம் பெய்யும், மற்ற காலங்களிலும் மழை பெய்யும், கொஞ்சம் கொஞ்சம் பெய்யும். இந்த துன்பத்தின் காலம், அந்த காலத்தில் துன்பம் நிறையா வரும். மழை காலத்தில் நிறையா மழை பெய்கிற மாதிரி துன்பத்தின் வருஷங்களில் நிறைய துன்பம் வரும். அதனால மற்ற நாட்களில் 60 வயசுக்கு மேலே துன்பம் வராது, 40 வயசுக்கு மேலே துன்பம் வராது என்று அல்ல. எல்லா துன்பத்தையும் 40 வயசுக்கு முன்னாலே என்ன செஞ்சிடணும்? பட்டுவிட வேண்டும். நான் எல்லாத்தையும் 40 வயசுக்கு மேல் முன்னாலே முடிச்சிட்டேன் கர்த்தருடைய கிருபையால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் 40 வயசுக்கு மேலே பெரிய, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பெரிய வியாதியும் வந்ததில்லை. சின்ன சின்ன பலவீனங்கள் அது வரும். ஏதாவது ஒரு தலைவலி வரும், ஒரு சளி பிடிக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் வயிற்றில் ஏதாவது சின்ன பலவீனங்கள் வரும், இவ்வளவுதான்.
ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய சிகிச்சை அதுக்கு அவசியம் எனக்கு ஏற்படவே இல்லை. 40 வயசுக்கு, அதான் 20 வயசுக்கு அப்புறமே. ஏன்னா 20 வருஷம் வியாதியை தவிர வேற எதுவுமே இல்லை. 37 வருஷமா எனக்கு பெரிய வியாதியோ பெரிய சிகிச்சையோ எதுவுமே எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்கள். இது மோசே பண்ணுகிற ஜெபம். 90 சங்கீதத்தினுடைய தலைப்பை படிங்க. எல்லா சங்கீதத்தையும் தாவீது தான் எழுதுனான்னு நினச்சிக்காதீங்க. இந்த 90 சங்கீதத்தை எழுதுனது யாரு? மோசே. இந்த மோசே தான் ஜெபம் பண்ணுறான், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். மோசேக்கு ஆபத்து காலம் வந்துச்சு, தூக்கி தண்ணியில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பாதுகாத்தார். மோசேக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய இனமே துன்பத்தில் இருக்குது, அடிமைகளாக இருக்கிறாங்க. அதான் அவன் ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு வயசு 80 வயசு ஆயிடுச்சு. இந்த சங்கீதத்தை பாடும்போது அவனுக்கு வயசு 80. என்ன எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னால், மனிதனுடைய 10ஆம் வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும். 80 வயசில் சங்கீதம் பாடுறான். இது என்ன சங்கீதம்? கடைசி சங்கீதம், கடைசி ஆசைக்கு பாடுற சங்கீதம். அவன் என்ன நினச்சிட்டான்? மோசே வயசு 80 ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அதனால் ஒரு சங்கீதம் பாடிட்டு என்ன செஞ்சிருவோம், போய் சேர்ந்துருவோம். மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆனால் ஒரு ஜெபத்தை பண்ணா, ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும், துன்பத்தையும் சிறுமையையும் கண்ட காலத்திற்கு அதை ஈடுகட்டும், மகிழ்ச்சியினால் ஈடுகட்டும் ஆண்டவரே என்று அவன் ஜெபித்தான். ஆண்டவர் மோசே எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தான்? கேட்க மாட்டுக்க, 120 வயசு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு 40 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். மோசேயை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய கண்கள் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறைவுபடவும் இல்லை. ஆண்டவர் மோசேக்கு 120 வயசு வரைக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். அவனை உயர்த்தினார். 80 வயசுக்கு மேலே தான் அவன் என்ன பண்ணான்? நாட்டுக்கே தலைவனாக, பெரிய தீர்க்கதரிசியாக. பைபிளில் போட்டிருக்கு, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதே கிடையாது. இதுக்கு முன்னாலையும் எழும்பினதில்லை, பின்னாலையும் எழும்பினதில்லை. மோசையை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதனால கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி நல்லா இருக்கணும். நான் அந்த காலத்தில் நல்லா சினிமா பார்ப்பேன். ஒரு காலத்தில் சினிமாவை பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு. பாதி நல்லா இருக்குது, அடுத்த பாதி போர் அடிக்குது. அதுவும் இந்த சினிமாவில் ரொம்ப முக்கியமானது தெரியுமா? கிளைமேக்ஸ், அந்த படத்தினுடைய முடிவு. அந்த முடிவு சரியில்லைன்னா படம் என்ன செய்யாது? ஓடாது. மிகச்சிறந்த படங்கள். ஏன்னா நான் சினிமாவில் சேர்ந்து டைரக்டர் ஆயிரணும், கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இப்படி ஆயிரணும்னு முயற்சி பண்ணி அதற்காக நிறைய கற்று வந்ததுனால என்னால் சொல்ல முடியுது. சினிமாவில் மட்டும் ரொம்ப முக்கியம் முடிவு தான் முக்கியம். படம் முழுசும் நல்லா இருந்தது, முடிவு சரியில்லைன்னா படம் ஓடாது. முடிவு முக்கியமாக இருக்கணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவே முக்கியம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. 60 வயசுக்கு மேலே அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் பாஸ்டர், அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அங்கிள், நீங்கள் சொல்லாதீங்க. இப்போவே நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் உண்மையாக இருந்தால், ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால், உங்கள் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்?
ஆசீர்வாதமாக இருக்கும். 60 வயசுக்கு மேலே நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க. யாரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கஞ்சி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் சூப்பு ஊற்றுவீங்க. நீங்கள் யாரும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பகிரங்கமா, எனக்கு யாரும் கஞ்சி ஊற்ற வேண்டியது அவசியமே இருக்காது. ஏன்னா நான் தான் கஞ்சி குடிக்க மாட்டேனே. ஏன் சொல்றேன்னா, எனக்கு அந்த விசுவாசம் உண்டு. என் பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க தான், எனக்கு பிரியாணி கூட கொடுப்பாங்க. ஆனா நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய, சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், உயிர் உள்ளவரை ஊழியம் செய்யும்படிக்கு, பரிசுத்தமாய் ஊழியம் செய்யும்படிக்கு உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் 80 வயசுக்கு மேலே உயிரோடு இருப்பேன். கடைசி நாள் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். அது கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வாலிபர் கூட்டத்தில் என்ன கிழவியை பற்றி பேசுகிறார என்ன நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். நீங்கள் 10வது சேர்ந்த உடனே முழு பரீட்சையை பற்றி தானே நினைப்பீங்க. அதுதானே உங்கள் எய்ம். பரலோகம் நம்ம எய்ம். பரலோகத்துக்கு அடுத்த மாதிரி கஷ்டப்பட்டு சாகக்கூடாது. கடைசி காலத்தில் பலவீனங்கள் வரலாம், உடல் பலவீனங்கள் வரலாம், அது வருவது தப்பு இல்லை. 60 வயசுக்கு மேலே சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருந்து சாகணும். தீர்க்காயுசோடு சாகணும். 80 வயசாவது உயிரோடு இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்புறம் அடுத்தது சினிமாவை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்காக சொல்கிறேன். ஒரு சினிமா முத பாதி எவ்வளோ நல்லா இருந்தாலும் 2வது பாதி நல்லா இல்லைன்னா என்ன செய்யாது, படம் ஓடாது. சிலர் பாருங்க, முதல் பாதி படம் நல்லா எடுப்பான், சில டைரக்டர் சூப்பராக இருக்கும் முதல் பாதி, 2வது பாதி மொக்க போட்டுருவான். சிலர் என்ன பண்ணிடுவாங்க, பாதியிலே போயிடுவாங்க, இன்டர்வெல்ல எழும்பி போயிடுவாங்க தியேட்டரை விட்டு. 2வது பாதி நல்லா இருக்காதுப்பா, முதல் பாதியை ஒண்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் வாலிப வயசில் நம்ம கஷ்டப்படலாம், பரவாயில்ல. ஆனால் 40 வயசுக்கு மேலே நல்லா இருக்கணும். 2வது பாதி ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம பரலோகம் போனோம், 2வதா 60 வயசுக்கு மேலே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், 3வது 40 வயசுக்கு மேலே ஆசீர்வாதமாக இருக்கணும். 40 வயசுக்கு மேலே எல்லா கஷ்டத்தையும் 40 வயசுக்குள்ளே பட்டு முடிச்சிடணும். அது வியாதியோ, தரித்திரமோ, அது அவமானமோ, கஷ்டமோ, கண்ணீரோ, பைபிள் அப்படி தான் சொல்லுது. நான் சிலரை பார்த்துருக்கேன், 60 வயசு வரைக்கும் கொடிகட்டி பறப்பாங்க. எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் எப்படி இருந்தாருன்னா 8 விரல்ல மோதிரம் போட்டிருப்பார். 8 விரல்ல வேஷ்டி, பட்டு வேஷ்டி கட்டியிருப்பாரு, பட்டு ஜிப்பா போட்டிருப்பாரு, கட்சு போட்டிருப்பாரு, ஜமீன்தாரெல்லாம் போடுற கட்சு. அவரை பார்க்கறதுக்குனே வருவாங்க, அவரை பார்க்கறதுக்குனே. அவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான், சென்னையில் இருந்தார். அவரை பார்க்கறதுக்குனே வருவாங்க, சும்மா ஊர்க்காரங்க. அப்படி இருந்தார். ஆனால் 60 வயசுக்கு மேலே அவர் எப்படி ஆயிட்டார் தெரியுமா? கஷ்டம். அவர் சட்டையே என்ன பண்ணிட்டாரு, தச்சு போடுவார், அவரே தச்சு போடுவார். அவர் சட்டையை, அவருடைய வேஷ்டியை அவரே தச்சு போடுவார். அவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு. அவர் சொன்னார், என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்ததில்லை. 60 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே வேணா நீங்கள் 8 மோதிரம் போட்டுக்கிடுங்க, தப்பு இல்லை. இப்போ 8 மோதிரம் போட்டுட்டு 60 வயசுக்கு மேலே கஷ்டப்படுறது ரொம்ப பரிதாபம். இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 60 வயசுக்கு மேலே தேவைப்பட்டா 10 மோதிரம் கூட போட்டுடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஊழியக்காரர் மோதிரம் போடணும்னு பேசுகிறாரு, எல்லாம் அவுக்க சொல்கிறாங்க. நான் ஒரு
வேடிக்கைக்காக சொன்னேன். ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் பாருங்க, மோசே 40 வயசுக்கு மேலே மோசே கதை என்ன ஆச்சு தெரியுமா? இன்னொரு நாட்டுக்கு ஓடி போனா, ஒரு பூஜாரி மகளை கல்யாணம் பண்ணான். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தான். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது என்ன, கையெல்லாம் உயர்த்த சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஆயத்தம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் அது ரொம்ப கௌரவ பிரச்சனை. ஆசியாவிலே அப்படிதான். இஸ்ரவேல் நாடும் கிட்டத்தட்ட நம்ம கலாச்சாரம் தான். அதுவும் மாமனார்கிட்ட வேலை செய்ததற்கு பாருங்க, மாமனாருடைய ஆடை மேய்ச்சான். சிலர் அப்பா அம்மா கிட்டே வேலை செய்ய மாட்டாங்க தெரியுமா? அப்பா பெரிய கம்பெனி நடத்துவார், மகன் அங்கே போய் வேலை செய்ய மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ண மாட்டார், காணும்போதெல்லாம் திட்டுவார், திட்டிகிட்டே இருப்பார் மகனை. அதுக்காக அப்பா கிட்ட போய் வேலை செய்யாமல் எங்கேயாவது ஒரு சின்ன கம்பெனியில் போய் மகன் வேலை செய்வான். நான் எத்தனையோ மகன்களை பார்த்துருக்கேன். அப்பா கிட்ட வேலை செய்கிறதே கஷ்டம், மாமனார்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்முடைய மனப்பான்மை அப்படி. நாங்களாம் ஆம்பளை, ஆசியா கண்டத்தில் நாங்களாம் ஆம்பளை சிங்கம். மாமனாருடைய ஆடுகளை 40 வருஷமா மேய்ச்சான். அவன் நினைச்சான் முடிஞ்சு போச்சு. 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தான். மோசே பிரச்சனை தான். 40 வருஷம் அரண்மனை, அறுசுவை உணவு, மிகச்சிறந்த படிப்பு, பட்டம், பதவி, அந்தஸ்து, பணம். அடுத்த 40 வருஷம் ஆடு மேய்ச்சான், மாமனார் ஆடை. ஆனா அவன் ஜெபித்தபடியினாலே கர்த்தர் அவனுடைய தலையெழுத்தை மாற்றினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மோசேய நாட்டுக்கே தலைவனாக பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னும் 2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். தெரிஞ்ச வசனங்கள் தான். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம். எபிரேயர் 4:16 சத்தமா படிங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. நேற்று ஒரு நாடகம் பார்த்தோம் தெரியுமா? காலையில் ஒருத்தனை தூக்கில் போட இருக்காங்க, அவனுக்கு தூக்கு தண்டனை ரத்தாகிறதுன்னு ஒரு ஆர்டரை நம்ம உயர்ந்த மனிதன் எடுத்துட்டு வராரு. ஏன்னா அவர் ஊரெல்லாம் சுற்றி எங்கெல்லாம் சுற்றி வர்றதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கில் போட்டு அவர் செத்துடுறாரு. 2 நிமிஷத்துக்கு முன்னால் வந்தால் உயிரை காப்பாற்றி இருக்கலாமே. அந்த யாரோ அழுதாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த நாடகத்தை பார்த்து. பார்த்தீங்களா, நாடகத்தில் பார்த்தே ஒரு பொண்ணு அழுதுச்சு. ஆட படுபாவி, இப்படி 2 நிமிஷம் லேட்டாக கொண்டாந்து ஆர்டரை ஒரு உயிரை எடுத்துட்டீங்க. ஏன் சொல்றேன்னா, 2 நிமிஷம் ஒரு சில விஷயங்கள் தாமதமாய் நடக்கும்போது ஒரு உயிரே போய்விடுகிறது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, நம்முடைய ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது? ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஆண்டவர் ஒரு நொடி கூட கிடையாது, மைக்ரோ செகண்ட், ஒரு நொடியில், அதில் இன்னும் ஒரு நொடி கூட, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஆண்டவர் லேட்டா நம்ம வாழ்க்கையில் எதையும் செய்ய மாட்டார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வேலை கொடுப்பாரு, ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு படிப்பு கொடுப்பாரு, ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் கொடுப்பாரு, ஏற்ற நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் என்ன செய்யணும்?
கிருபாசனத்தண்டையில சேர கடவோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? கிருபாசனத்தண்டையில சேர கடவோம். இப்போ ஒரு போதனை வந்திருக்கு. உங்கள் கையில் எப்பவும் மொபைல் இருக்கு. என்ன, எப்பவும் மொபைலை நோண்டி உள்ளுக்குள்ளே எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை அப்படிதான். இப்போ நிறைய புது புது பிரசங்கங்கள்லாம் வந்திருக்கு, புது புது உபதேசம். ஒன்று வந்து ஹைப்பர் கிரேஸ், மிதமிஞ்சிய கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா செய், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், என்ன வேணா செய்யலாம், கிருபை உன்னை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். பைபிள் அப்படி இல்லவே இல்லை. ஏற்ற நேரத்திலே சகாயம் பண்ணும் கிருபையை அடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, கிருபாசன தண்டையில சேர கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால தனியா ஜெபம் பண்ணீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. கூட்டத்துக்கு வர முன்னால தனியா ஜெபம் பண்ணவங்க இன்னைக்கு காலையில கையை உயர்த்தி காட்டுங்க. அட பாவிகளா, என்ன இப்படி இருக்கு? கையை காணோம். நல்லா சந்தோஷமா உயர்த்துமா? அது நான் பேனாவை உயர்த்தி காட்டுற பாத்தீங்களா? ஹலோ, கவனிங்க. பாத்தீங்களா? ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணணும். வயசான பிறகு 40 வயசுக்கு மேல ஜெபம் பண்ணிக்கலாம், 60 வயசுக்கு மேல ஜெபம் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் தினமும் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களா இருந்தால்தான் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இப்ப 5 வசனம் படிங்க. இப்ப 5 வசனம் படிங்க. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவன் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்த வேண்டுமானால் ஏற்ற காலத்தில் தான் உயர்த்துவார். நல்லா கவனிங்க. ஒரு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. அது 9 மாசத்துல பிறந்தாதான் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? நல்ல பிரசவம். 8 மாசத்துல பிறந்தா அது என்ன குழந்தை தெரியுமா? குறப்பிரசவம். அதை எங்க கொண்டு வைக்கணும் தெரியுமா? இங்கு புட்டர்ல வைக்கணும். என்னது? இங்கு பேட்டரா? சரி, ஏதோ ஒரு இங்கு, அது அந்த பெட்டிக்குள்ள கொண்டு வைக்கணும். இங்கு பேட்டரோ இங்கு புட்டரோ அதுக்குள்ள கொண்டு வச்சு 1 மாசம் வச்சாதான் அது நல்லபடியா வரும். அந்த குழந்தை 5 மாசத்துல வெளியே வந்துச்சுன்னா அது பேர் என்ன? கரு சிதைவு. அது உயிர் பிழைக்காது. என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. திடீர் இடியாப்பம், திடீர் பரோட்டா, திடீர் சப்பாத்தி, 2 மினிட்ஸ் நூடுல். என்ன, இன்னும் 2 மினிட்ஸ் குழந்தை கண்டுபிடிக்கல. அது 9 மாசம் வயிற்றுல இருந்ததா என்ன செய்யணும்? வெளியே வந்தாகணும் இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தான் அவங்களை உயர்த்துவார். கவனி தம்பி, ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். நேரத்துக்கு முன்னால நடந்துச்சுன்னா என்ன ஆயிரும்?
கருச்சிதைவாயிரும். அது ஆசீர்வாதமா இருக்காது. அது லேட்டா குழந்தை வயிற்றுக்குள்ள 10 மாசம் 11 மாசம் இருந்தா என்ன ஆகும்? குழந்தைக்கு ஆபத்து, அம்மாவுக்கும் ஆபத்து. 11 மாசம் எந்த குழந்தை என்ன செஞ்சதில்ல இல்ல. கர்த்தர் 11 மாசமா வைக்க மாட்டாரு, 8 மாசத்திலையும் வெளியே எடுக்க மாட்டார், 9 மாசத்துல சரியா வெளியே எடுப்பார். நம்முடைய தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என்ன ஆண்டவர் ஏற்ற காலத்துல உயர்த்துவார்? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒண்ணு செய்யணும், அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பர்னா தலைவர்கள், அம்மா அப்பா ஆசிரியர் பாஸ்டர், உங்கள் ஆவிக்குரிய தலைவர். கீழ்ப்படிங்க. எங்க அப்பா எங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த மாதிரி எங்க அப்பா ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார்கள், எனக்கும் என் தம்பிக்கும். முடி நீளமா வளர்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ முடிய வெட்டுறது தான் இப்போ நாகரிகம். இங்க மிஷின் போட்டுறாங்க, இங்க மிஷின் போட்டுறாங்க, பின்னால மிஷின் போட்டுறாங்க, அதான் இப்போ நாகரிகம். ஆனா நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் ஸ்டெப் கட்டிங்னு ஒன்று வந்தது. இப்படி ஸ்டெப்பாக இருக்கும், காதே தெரியாது, காது தெரியக்கூடாது, காதை மூடிடணும். அது பேர் தான் ஸ்டெப் கட்டிங். ஹிப்பி அது போட்டிருந்தா தான், அது இருந்தால் தான் மதிப்பாங்க பள்ளிக்கூடத்துலையும் காலேஜ்லேயும். ஸ்டெப் கட்டிங் ஒருத்தன் வைக்கலைன்னா மரியாதையே இருக்காது. ஆனால் எங்கள் அப்பா ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார்கள் எனக்கும் என் தம்பிக்கும், பின்னால் மட்டும் என்ன செய்யக்கூடாது, மிஷின் போட்டுருணும். அந்த காலத்தில் எங்கள் அப்பா எங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு வந்ததில்லை. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டாங்க. எங்கள் அப்பா எங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனதில்லை. ஆனால் நாங்கள் முடிவெட்ட போகிறது தெரிஞ்சுன்னா சலூனுக்கு வந்துடுவாங்க, முடிவெட்ட சொல்லிட்டு போவாங்க, பின்னால் மிஷின் போடுங்க. நான் எங்கள் அப்பா சொன்னாலும் சொல்லாட்டாலும், மிஷினே இல்லாட்டாலும் மிஷினை கண்டுபிடிச்சாவது மிஷின் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு முடி ஜாஸ்தி இருந்தால் பிடிக்காது, இந்த முடி வைக்கிறதுக்கே பிடிக்கலை. இதுக்கு குறையா வெட்டினா எனக்கு திட்டுறாங்க என் பிள்ளைங்களாம், ஆவிக்குரிய பிள்ளைங்கள் சொந்த பிள்ளைகள் எல்லாம் திட்டுது. என்ன முடிய போய் இப்படி வச்சுருக்கீங்க, டிவியில் வரீங்க யூடியூப்பில் வரீங்க, முடிய போய் இப்படி கொஞ்சம் வைங்கன்றாங்க. ஆனால் என் தம்பி அவன் முடிய நல்லா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். எப்போ பார்த்தா அந்த முடிய பற்றியே நினச்சிட்டு இருப்பான். வாரம் ஒருக்கா சலூனுக்கு போவான். அவனு பாருங்க, அவனும் வேற வழி இல்லாமல் எங்கள் அப்பா காலம் வரைக்கும் முடிய நானும் வளர்க்கலை, என் தம்பியும் வளர்க்கலை. நாங்கள் மிஷின் தான் போட்டுட்டு இருந்தோம் பின்னால். எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் முடி வளர்த்தோம். அதனால தான் நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இது ஏதாவது அர்த்தம் இருக்காங்க? பின்னால் மிஷின் தான் போடணும்னு ஒரு அப்பா சொல்கிறாரு, இது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அதுக்கு போய் கீழ்ப்படியணுமா? ஆனால் நாங்கள் கீழ்ப்படிஞ்சோம். இந்த மாதிரி தான் நமக்கு மேலே இருக்காங்க பாருங்க. என்ன நீங்கள் நமக்குள்ளே பேசிக்கிடுவோம். இந்த பெரியவங்களெல்லாம் பின்னால் இருக்கவங்களாம் கண்டுக்காதீங்க, நமக்குள்ள ரகசியம். அவங்க இப்படி அர்த்தம் இல்லாமல் சொல்லுவாங்க, முடிய வளர்க்காத, மிஷினை போடு. அவங்க அர்த்தம் இல்லாததை சொன்னாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். சில நேரம் நம்ம அம்மாமார் சொல்றது இருக்க எரிச்சலா வரும் இல்லையா? அர்த்தமே இருக்காது, இன்னும் சொல்ல போனா அறிவே இருக்காது. அவங்க சொல்றதில்ல, அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்க சொல்ற விஷயத்துல அறிவே இருக்காது. ஆனா வேதம் சொல்லுது, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ரொம்ப பெருமை எப்போ இருக்கும் தெரியுமா? 13 வயசுல இருந்து 19 வயசுல தான் ரொம்ப பெருமை இருக்கும். 13 வயசுல இருந்து 19 வயசு இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. ஜாக்கிரதை.
என்ன உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, வாத்தியாருக்கு ஒன்றும் தெரியாது, பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, ஜபக்குழு தலைவருக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நானும் அந்த வயசை கடந்து வந்தவன் தானே, எனக்கு தெரியாதா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிதலை அணிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலை என்ன செய்யணுமா? நெத்தி கழுத்தில் கட்டி தொங்க விடணுமா? நான் கீழ்ப்படுகிறவன். அர்த்தம் அதான். கீழ்ப்படிதலை அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். 2 விஷயம்தான், சிம்பிளான விஷயம் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று, தினமும் ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க தினமும். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுவாங்கன்னா ரகசியமாக போய் ஜெபம் பண்ணுவேன். நான்லாம் டீனேஜ் பையனாக இருக்கும்போது பாத்ரூமில் ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா யாருக்கும் தெரியாது. தண்ணி சத்தத்தை திறந்து விட்டுட்டா யாருக்கும் தெரியாது, பாத்ரூமில் தான் ஜெபம் பண்ணுவேன். எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணுங்க, கீழ்ப்படிந்துருங்க. நமக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிற காரியம், பல காரியம் அர்த்தம் இல்லாததாக தான் இருக்கும், சில காரியம் அறிவு இல்லாததாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏன்னா கர்த்தர் அவர்களை நம்ம மேலே வச்சிருக்கிறார். கீழ்ப்படிய வேண்டும், சட்டங்களுக்கு, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். போலீஸ்காரர் சொல்லுவார், போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, ஸ்பீடாக வண்டி ஓட்டாத. நமக்கு ஸ்பீடாக போனால் தானே மரியாதை. நம்ம மோட்டர் பைக்கை மெதுவாக ஓட்டினா எவன் நம்மளை மதிப்பான்? நம்மளெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு ஒத்துப்பானா? மோட்டர் பைக்கில் ட்ருன்னு போகணும். என்ன, மோட்டர் பைக் ரோட்டில் இருக்கிறவெல்லாம் பயந்து நடுங்கணும். நம்ம மோட்டர் பைக் ஓட்டுறதை பார்த்து அவனுக்கு வயிறு கிளக்கணும். அப்பனா தானே வீரம். அப்படிதான் வரும், இந்த வயசுல அப்படிதான் என்ன செய்யும், வரும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்கள். நீங்க சொந்த காலில் நீங்க நின்ன பிறகு நீங்க முடியாவது வளர்த்துக்கிடுங்க, காதில் கடுக்கனாவது போட்டுக்கிடுங்க, குடுமையாவது வச்சுக்கிடுங்க, என்னவாவது செஞ்சுக்கிடுங்க. பெண்கள் பாப் கட்டாவது வெட்டிக்கிடுங்க, என்ன வேணாலும் பேண்ட் ஷர்ட்டு கூட போட்டுக்கிடுங்க, என்ன வேணால் பண்ணிக்கிடுங்க. ஆனால் நீங்கள் உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறாதவர்கள், இப்போ நேற்று 5 நிமிஷம் தான் ஜெபிச்சோம், எத்தனை பேர் பெற்றீர்கள்னு தெரியல, அதுக்கு கேட்க கூட நேரம் இல்லை. எல்லாம் எழுந்து நிற்கலாம். கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி, ஓ ஹல்லேலூயா, நம்ம ஜெபித்து விட்டு, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.